கேமர். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் மீட் 2 தான் பார்த்தா விளையாட போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட் 1 முடிச்சிட்டோம். அதை பார்த்துக்கோங்க. இது நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டனல் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இந்த டனல் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பொருள்னாலே போதும். நீங்கள் பார்த்தா ஈஸியாக பார்த்தீங்கன்னா டனல் எஸ்கேப் பண்ணலாம். இந்த கட்சின் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு எஸ்கேப்புக்கும் ஒரு மாதிரி கட்சின் காமிப்பாங்க. இப்போ தான் டனல் எஸ்கேப் பண்ணனால எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியாக கிடக்குறாங்க. ஏன் பண்ணியாக கிடக்குறாங்கன்னா எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு எஸ்கேப்புக்கும் ஒரு கட்சின் கொடுப்பாங்க இல்லையா, அதனால் அதில் கட்சின் போயிருக்கோம். இதெல்லாம் டனல் எஸ்கேப் பண்ணுறோம்னா இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பொருள் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா டனல் எஸ்கேப் ஈஸியாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ரூட் நாட்டு எந்த ரூட்டு கிடையாது, இந்த ரூட் கிடையாது. ஏன் அந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் டனல் எஸ்கேப் தான் பண்ண போகிறீங்க, அதனால அந்த ரூட்லாம் உங்களுக்கு அன்லாக் ஆகாது. இப்போ பார்த்தா பண்ணிக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐடி கார்டு இருக்குது, செக்யூர் ஐடி கார்டு. அந்த ஐடி கார்டை எடுத்தால் அந்த ஒரு டோர் ஓப்பன் பண்ண முடியும். அந்த பண்ணி ஃபஸ்ட்டு பிடிக்கணும். நம்ம அந்த அடியில் இருக்குங்க டோரு. இது பண்ணு இங்கேங்களா பண்ணி அங்கே இருக்குங்க. பிடிக்க முடியலங்க. என்னது நீங்கள் டனல் எஸ்கேப் பண்ண முடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பீத்தலாம். பார்த்தியா நான் அந்த கேம்லாம் பண்ணி இந்த மிஸ்டர் மீட் 2 முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஈஸியாக பண்ணலாம். ஒரு 2 நாள் போட்டும் நான் பார்த்தா மெயின் டோர் எஸ்கேப்பே நான் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஐடி கார்டு எடுத்துக்கலாம். கொள்ளாச்சா அந்த ஐடி கார்டு எடுத்துட்டேன். கொள்ளலை, அது ஷாப்பில் மயக்கம் விழுந்துருச்சு. சாரி. இப்போ கீழே எடுத்து போய்ட்டு செக்யூர் கார்டு எடுத்துகிட்டு போகணும். இப்போ போய்ட்டு அந்த டோர் பற்றினா போகணும். இந்த பண்ணு பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஏன்னா ஃபுல்லாக மனுஷங்க தான் பண்ணி ஆகி விட்டாங்க மிஸ்டர் மீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போயிட்டு இந்த டோர் போவோமா? நல்லா காய்ச்சா இந்த டோரு இந்த ரூட் கிடையாது. வேறு மிஸ்டர் மீட்டுங்க. மிஸ்டர் மீட்டு கண் எடுத்தாலும் கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. கண் எடுத்து டக்குன்னு மறந்துடுங்க. அதில் டக்குன்னு வந்துடுங்க. டக்குன்னு வந்தால் செத்து போயிடுவான். ஏன்னா அவன் சுடும் போது நம்மளும் செத்து போயிடுவான், அவனும் செத்து போயிடுவான். அதனால் டக்குன்னு கண் எடுத்து மொட்டை மண்டையை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. மொட்டையில் பண்ணுவான். மொட்டையில் தமால் சாவிட மொட்டை மண்டையா பார்த்து மிஸ்டர் மீட் 1ல் பார்த்தது இல்லை, அதான் பார்த்ததே இல்லை. கணத்துக்கு போட்டேன். இப்போ போயிட்டு ரூமுக்கு போகலாம். ரூமில் போயிட்டு ஓட போயிட்டு இந்த டோர் என்ன இந்த டோர் ஓப்பன் பண்ண இல்லையா? அப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணல போல. இது என்னது? இந்த ரூட் கிடையாது, இது ரூட் கிடையாது. இந்த ரூட்டு இது ஓப்பன் பண்ணல. ஏன்னா எதை ஓப்பன் பண்ணல? கீழே போகலாமா? மிஸ்டர் டேஞ்சர் வந்து போகிறாங்க. இந்த ரூட் ஓப்பன் ஆகாது. இந்த ரூட் ஓப்பன் இல்லை. ஐயோ அதான் அங்கேயே பத்துக்கிறான். கன் எடுத்துக்கோங்க. கன் எடுத்துட்டு பையன்கிட்ட கண்ணை தூக்கி போட்டுருங்க. அப்போ ஏந்திருப்பான் பையன். கன் சட்டை கட்டி ஏந்திரிச்சிருவான் பையன். அது பின்னாடி இருங்க. கண்ணு எடுக்கட்டும். ஓடாம இருங்க. எந்த கால கண்ணு பிடிச்சிட போகிறாங்க. அது ஒரு கண்ணாது. ஏன்னா கண்ணு எடுத்துக்கோமா போகிறான். கண்ணாடா கண்ணு வேணாமா அவனுக்கு? அடுத்து விடு. என்னங்க செவிடாங்க கண்ணு எடுக்க மாட்டேங்கிறான். போடா என்னங்க கண்ணை மதிக்க மாட்டேங்கிறான். கண்ணை தூக்கி போடுவாங்க. கண்ணை பார்க்க மாட்டேங்கிறான். அப்போ கூட காய வைக்க மாட்டேங்குது அவனுக்கு. அவளுக்கு பின்னாடி போங்க. பின்னாடி கண்ணை அப்படி தூக்கி போடுவோம். அதான் வைப்பா. எனக்கு வேறு பயமாக இருக்குங்க. தலை வச்சு இல்லை வரேன். என்ன பண்ணுறது? அடுத்துக்கு போட்டு அதுக்காக சாத்திடலாம். சவுண்டு எடுத்து பையன் அவ்வளோ வரமாட்டாங்க இல்லையே. வாடா அவன்கிட்ட கன் இருந்துச்சுன்னா புல்லட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. புல்லட் எடுத்துருப்பான் போல, அதான் நினைக்கிறேன். அதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம். பார்க்குறாங்க. வாடா பார்க்குறாங்க. வர மாட்டேங்கிறாங்க. ஓடுற கண்ணை அப்படி தூக்கி போடுவோம். சவுண்ட் அப்படி வருவான். நம்ம அந்த ரூமுக்குள்ளே போடுங்க. ரூமுக்குள்ளே போக விட மாட்டேங்கிறானுங்க. ஐயோ ஸோ
ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் நான் ஒரு நிறைய வீடியோ ஒரு 5 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். அந்த 5 வீடியோ ஒருத்த கூட லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஆனால் வியூஸ் மட்டும் ஒரு 6 வியூ போகுது, அந்த மாதிரி தான் போகுது. எனக்கே சொல்ல ஒரு மாயாக தான் இருக்குது. ஆனால் என்ன எடுத்து விட்டேலாம் சாதிக்க முடியாதுல்ல. பண்ணிக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பண்ணி வெளியே எடுத்தாலும் ஓடி வரும். சேஃப்டியாக இருந்தது பண்ணு. அது மேலே ஏறணும். பார்த்தியா வெளியே தாங்க ஓடி ஓடு 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 ஐ ஓடு ஓடு கிட்ட வராத போச்சு. பண்ணி கத்துறதுக்கு சவுண்ட் இருக்குதுங்க. அது இன்ஸ்டன்ட் வந்துட்டாங்க பண்ணி சொல்லிட்டு இருக்கிறது. போட 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 வர மேலே வரா. இது கூட என்னது ஜீசஸ் இருக்கிறாரு. போஸ்டர் லெஃப்ட் இருக்குது. என்னமோ ஒரு அடையமாக இருக்குங்க. என்னமோ பர்சன் நல்லா இருக்குது. ஏன் படிக்க நேரம் இல்லைப்ப அந்த பண்ணி காட்டி விட்டுருச்சுங்க. சனி மிச்ச பண்ணி பழைய காட்டி விட்டுச்சுங்க. சொல்லிட்டு வர பாருங்கப்பா. உட்காந்துக்கலாம். அதுக்கும் சேஃப்டி உட்காந்துருவோமா? உட்காந்து தெரிய மாட்டோம்ல. உட்காந்து பாருங்க தெரிய மாட்டோம் நினைக்கிறேன். பார்த்துடாங்க. ஷோ வா வா டக்குனு வா டக்குனு வா மேலே வா மேலே வாங்கிற வா வாட 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 அவ்வளோதாங்க. எப்படி டன் 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 கண்ணாடுறான் கடையில் பண்ணுறான். என்னங்க அவ்வளோ புல்லட்டில் போனாங்க சும்மா சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஐயோ வீடியோ பார்க்க டைம் கிடையாதுங்க. நம்ம கேம் பிளே முடிக்கணுங்க. டக்கு டக்குன்னு பண்ணி பக்கம் ஓடிடலாம். அதனால தூக்கி போடுவோம் கீழே. கீழே போட்டால் பையன் வருவான். கீழே எடுக்க வரேன். செக்கி எடுக்கணுங்க. அதுதாங்க பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போலாம் பண்ண முடியல. வெளியாகுதுங்க. வரமா நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். போமா வேணாமா? எனக்கு வேற பயமாகுதே. வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஐயோ பார்க்குறேன். ஐயோ தலைவலியாக இருக்குங்க அவளோட. பட 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 நேரப்படா. போ 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 போ. சத்தியமாக சுத்த விட்றாங்க. தொல்லையாக்குதுங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு இந்த பாக்ஸில் போயிட்டேன்னா பாக்ஸ் வச்சு கிடைக்கும். அவ்வளோ வச்சு நல்ல பொருளாக வச்சா நல்லா இருக்கும். இல்லை எதுவுமே இல்லை. இந்த பாக்ஸில் இருக்கா? இந்த பாக்ஸில் எதுவுமே இல்லை. எதுவுமே இருக்கா இல்லையா? இருக்காதுங்க சொன்னா இல்லையா? இந்த பாக்ஸில் இல்லைங்க. ஒரு செக்கி எடுக்கிறது இப்போ அலைய விட்றாங்க. எங்கே போகிறது செக்கி? இப்போ அலைய விட்டால மிஸ்டர் மேட்டு இதில் இருக்கா? அதில் எதுவுமே இல்லை. ஏங்க ஒன்றுமே இல்லை. முக்கியம் நம்ம காமிக்கிட்டு அதை பார்ப்போம். பார்ப்போம். பையன் வந்துட போகிறாங்க. அப்படியே நடிச்சிட போகிறாங்க. அதில் பயமாக இருக்குது. இதில் எதுவுமே இல்லைப்பா. இருக்கா? ஆமாம். செக்கி வச்சுக்கா போடுங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? அதான் கேம் மட்டும் தப்பிக்க போகிறோம். ஜாலி ஜாலி ஜாலி. அதான் செக்கி கழிச்சு வச்சுப்பேன். நீங்களும் பார்த்தா இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுங்கள். டனல் கேம் ப்ளே பண்ணுங்கள். ஐயோ சொல்கிறீங்க கூட வந்துட்டாங்க. நீங்கள் எது பார்த்தா டனல் கேம் ப்ளே பண்ணுங்கள். ஐயோ ஓட 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 போயிட்டானா? வெளில போயிட்டாங்க வெளில போயிட்டாங்க. நீங்கள் பார்த்தா டனல் கேம் ப்ளே பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தா மிஸ்டர் மிட் 2 தான் ஈஸியாக முடிக்கலாம். ஐய் தம்பி வீட்டாப்பா வைப்பா. ஐயோ ஓட 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 ஐய் ஐய் ஓடு ஓடு ஓடு. ஐயோ மாட்டிட்டேங்க ஜஸ்ட்டுங்க. நம்ம போய் பாட்டலாம் அவ்வளோதான். வைக்கி எட்டா வச்சுப்போம். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஓடிடலாம் ஓடிடலாம் போயிடலாம். வரானாங்க. விட மாட்டேங்கிறாங்க பப்பா பையன். நீங்கள் டனல் கேம் ப்ளே மட்டும் பண்ணீங்கன்னா மிஸ்டர் மிட் சொல்லாத பேச மாட்டேங்கிறாங்க. டனல் கேம் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்து இந்த கேம் ப்ளே முடிச்சிடலாம். அவர் என் ஃப்ரெண்ட்டை சொல்லலாம் பார்த்தியா மிஸ்டர் மிட் 2 முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்களே பார்த்தா நல்லா பீட்டிக்கலாம். போயிட்டு அங்கே ஷெட்டு இருக்கும். அதை கொடுத்துருங்க. விட்றா டக்குன்னு. வரலாங்க. இந்த பாக்ஸ் எங்கே இருக்குது? இதில் இங்கே இல்லை டோரு. இங்கே இல்லை டோரு. இங்கே இங்கே இல்லை இங்கே இல்லை. இது உள்ளதுங்க. வெளியில் போட எஸ்கேப்டா. ஏய் கேம் பிளே முடிச்சிட்டோங்க. இந்த கேம் பிளே தான் ஒழிக்க போகிறோம். நம்ம அவ்வளோதாங்க. கேம் பிளே முடிச்சிட்டோம். நீங்கள் மெயின் டோர் எஸ்கேப் பண்ணலாம். நிறைய பொருள் தேவை. நிறையா பசிலாக சால்வ் பண்ணணும். இதே டனல் எஸ்கேப் பண்ணலாம். ஈஸியாக பதிலாக தப்பிச்சிடலாம். பார்த்தீங்களா நான் எத்தனை நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. நான் ஈஸியாக தப்பிச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அக்கா சொல்கிறாங்க எனக்கு
இப்போ ஹெல்ப் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அக்கா பார்த்தா காட்டுக்குள்ளே ஓட்டாங்க. ஏங்க ஓட்டாங்க எவ்வளோ குண்டு பால இல்லாமல் வராங்க. ஏங்க திரும்பி வாழ்ந்துருக்கிறாங்க மிஸ்டர் மீட் உள்ள மாதிரி. ஐயோ அதான் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை கைஸ்.